மிரர்ஸ் ஆர் ட்ரூ போர்ட்டல்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி 2-3 கதையில கேட்டிருக்கோம். கண்ணாடி எப்படி இன்னொரு உலகத்துக்கான ஒரு கேட்வேவாக இருக்குது அப்படின்னு சொல்லி. விஜி போர்டை யூஸ் பண்ணி எப்படி ஆன்மாக்களை சமன் பண்ணி அவங்க கூட கான்டாக்ட் பண்ண நம்ம ட்ரை பண்ணுறோமோ, அதே மாதிரி கண்ணாடியவும் யூஸ் பண்ணி ஆன்மாக்களை வர வைக்க முடியும். ஆனால் விஜி போர்டு அளவுக்கு இந்த கண்ணாடி மெத்தடை ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. வை? பிகாஸ் இதில் ரிஸ்க் ரொம்ப அதிகம். விஜி போர்டில் கூட இடியோ மோட்டர் எஃபெக்டில் தான் அந்த பிளான்ஷெட், அந்த காயின் நகருது, ஆன்மாக்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் கிடையாது. ஆனால் இந்த கண்ணாடி மெத்தட் அப்படி கிடையாது. கண்டிப்பாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணும்போது ஆன்மாக்கள் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த கண்ணாடியில் உருவாகிற அந்த கேட்வே பெரும்பாலும் லோவர் ரங்கு போகிற ஒரு வழியாக தான் இருக்குது. அதனால் இந்த மெத்தடில் வர ஆன்மாக்களும் நெகட்டிவ் எனர்ஜிஸாக மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த கான்செப்டை பேஸ் பண்ண ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை கௌரவோட டீம் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம கதையாக கேட்க போகிறோம். அசாமில் இருக்கிற திப்ருகர் அப்படின்ற சிட்டி டீ பிளான்டேஷனுக்கு ரொம்ப பேர் போனது. இந்த சிட்டிலேயே இருக்கிற பெரிய தேயிலை தோட்டம் நாகார்ஜுனா டீ எஸ்டேட் தான். இந்த எஸ்டேட்டோட ஓனர் விஸ்வநாத் அப்படிங்கிறவர் தன்னோட தோட்டத்தை மேனேஜ் பண்றதுக்காக ஸ்டீஃபன் அப்படின்றவரை அப்பாயிண்ட் பண்ணியிருந்திருக்காரு. ஸ்டீஃபன் அந்த தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு பெரிய பங்களூல தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஸ்டீஃபனுக்கு கல்யாணம் ஆகி ரோசின்ற வைஃபோ சோஃபியா அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. இந்த தேயிலை தோட்டத்துல வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்தே, ஆரம்பத்துல இருந்தே ஸ்டீஃபன் அந்த வீட்டில் தான் வாழ்ந்திருக்காரு. ஸ்டீஃபன் வாழ்ந்துட்டு இருக்க அந்த வீட்டில இருந்து வெளியில வந்து பார்த்தா கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் தேயிலை தோட்டம் மட்டும்தான் இருந்திருக்கு. வேற எந்த வீடுகளும் கிடையாது. இந்த எஸ்டேட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நியரஸ்ட் டவுன் அப்படிங்கிறது கிலோமீட்டர் கணக்கு தாண்டி போனாதான் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு வாஸ்ட் ஏரியால தான் இந்த தேயிலை தோட்டம் இருந்திருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த எஸ்டேட்டில் இருந்து பக்கத்தில் இருக்க டவுனுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கான ரோட்டு வழி பாதை ரொம்ப மோசமான ஒரு ரோடாக இருந்திருக்கு. ப்ராப்பர் ரோடு கிடையாது. அதனால் டவுனுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான வேலையாக இருந்திருக்கு. ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னாலோ, இல்லை ஏதாவது பொருள் வாங்கணுன்னாலோ, இல்லை டெய்லியுமே ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறதோ ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. அதனால் ஸ்டீஃபன் என்ன பண்ணியிருந்திருக்காரு, அவருடைய பொண்ணை டவுனில் இருக்கிற ஒரு போர்டிங் ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டாரு. ஸ்டீஃபனுடைய பொண்ணு சோஃபியா அந்த போர்டிங் ஸ்கூலில் +1 படிச்சுட்டு இருந்திருக்காங்க. சோஃபியா ஒரு இன்ட்ரோவர்ட். அவங்க யாருக்கிட்டையும் அவளை சீக்கிரம் பழகவே மாட்டாங்க, பேசக்கூட மாட்டாங்க. ஸ்கூல்லையே அவங்களுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்திருக்காங்க. அவங்களும் கூட டே ஸ்காலர் தான், டெய்லியுமே ஸ்கூலுக்கு வந்துட்டு போகிறவங்க தான், ஹாஸ்டலில் இல்லை. அதனால் இவங்க கிளாஸ் ரூமில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸு கூட பேசுகிறதோட சரி. ஹாஸ்டல் ரூமுக்கு வந்துட்டாங்கன்னா யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க. அவங்க ரூமில் அவங்க புக் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒன்று ஸ்கூல் புக் படிப்பாங்க, இல்லை கதை புக் படிப்பாங்க. சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு போனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறது, பழகிறது எல்லாமே. நம்ம ஊரில் எப்படி சம்மர் ஹாலிடேஸ்ன்னு சொல்லி ஒரு 2 மாதம் லீவ் விடுறாங்களோ, அதே மாதிரி அந்த ஊரில் வின்டர் ஹாலிடேஸ்ன்னு சொல்லி 3 மாதம் லீவ் விடுவாங்களோ. அதுதான் பெரிய லீவு. அந்த லீவுக்கு மட்டும்தான் சோஃபியா ஸ்கூல் ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு வருவாங்க. மற்றபடி ஒரு 3-4 நாள் தொடர்ந்து லீவு வருது அப்படின்னா அவங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க, அப்படியே ஹாஸ்டல்லேயே ஸ்டே பண்ணிடுவாங்க. 2019 சோஃபியா +1 படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த வருஷம் வின்டர் ஹாலிடேஸ்க்கு சோஃபியா வீட்டுக்கு வந்திருக்காங்க. சோஃபியா வீட்டுக்கு வந்தால் கூட அவங்க ரூம்குள்ளாரையே தான் இருப்பாங்களாம். சோஃபியாவுக்கு வீட்டு பக்கத்துலேயும் யாருமே ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அவங்க யார்கிட்டையும் பழகவும் மாட்டாங்க. அவங்களுக்கு லீவு விட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போது. இந்த 1 மாதமுமே சோஃபியா அவங்க வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போகவே இல்லை. வீட்டில் இருக்கும்போது அவங்க டிவி பார்ப்பாங்க, சிஸ்டம் பார்ப்பாங்க, கதை புக்கு படிப்பாங்க. அப்புறம் சோஃபியா ஒரு நாய்க்குட்டி வளர்த்துருக்காங்க, லூசி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாய் கூட விளையாண்டுட்டு இருப்பாங்க. இதுதான் சோஃபியாவோட பொழுதுபோக்கே. இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் அந்த டீ எஸ்டேட்டில் ஒரு கிளப் ஹவுஸ் இருந்திருக்கு. அந்த எஸ்டேட்டில் வேலை செய்கிற எல்லாருமே அந்த கிளப் ஹவுஸில் வந்து மெம்பராக இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அடிக்கடி மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ ஒரு பார்ட்டி வந்து வைப்பாங்களாம். அவங்க சந்தோஷத்துக்காக பார்ட்டி வச்சுக்குவாங்க. இது இல்லாமல் அங்கே வேலை பார்க்குறவங்களோட குடும்பத்தில் ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அதையும் வந்து இந்த கிளப் ஹவுஸில் தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க. சோஃபியா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா அந்த கிளப் ஹவுஸில் நடக்கிற பார்ட்டிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க. ஆனால் அப்பவும் கூட சோஃபியா யார்கிட்டையுமே பேசாமல் தனியாக போய் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துக்குவாங்களாம். அப்போ அந்த பார்ட்டிக்கு வந்தவங்களாம் ஏன் அவங்க பொண்ணு வந்து யார்கிட்டையும் பேசி பழக மாட்டேங்கிறா, ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் சோஃபியாவுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு,
அதுதான் அவள் இப்படி மற்ற பிள்ளைங்க கூட சேர மாட்டேன்றா அப்படின்னு சொல்லி பேசியிருந்திருக்காங்க. இதை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சோஃபியோட அம்மா வந்து ரொம்ப திட்டியிருக்காங்க. அதிலிருந்து சோஃபியா நான் இனிமேல் எந்த பார்ட்டிக்குமே வரமாட்டேன், என்னை இப்படி மற்றவங்க கூட பேசி பழகுன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நான் இப்படி தான், எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிலிருந்து சோஃபியாவை அவங்க வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறதே கிடையாது, வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வின்டர் ஹாலிடேஸில் சோஃபியா வீட்டுக்கு வந்து ஒரு மாதம் கிட்ட ஆகுது. அந்நேரத்தில் சோஃபியா அம்மா வந்து அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வீக்கெண்ட் எங்களுக்கு கிளப் ஹவுஸில் ஒரு பார்ட்டி இருக்குது, நாங்கள் அந்த பார்ட்டிக்கு போகிறோமா, உனக்கு எதுவும் வரத்துக்கு இஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வழக்கம் போல் சோஃபி நான் வரலம்மா, நான் வீட்டில் இருந்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க அம்மாவும் ஃபோர்ஸ் பண்ணாமல் சரி நீ வீட்டில் இருன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அந்த வீக்கெண்ட் சோஃபியாவோட அம்மாவும் அப்பாவும் ஈவினிங் 8 மணிக்கு பார்ட்டிக்கு போகிறதுக்காக கிளம்பி ரெடி ஆகிடுறாங்க. அப்படி போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா சோஃபியா கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குமா, நீ வந்து மறக்காமல் சாப்பிட்டுட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு தூங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவும் அப்பாவும் கிளம்பி பார்ட்டிக்கு போயிட்டாங்க. பார்ட்டியில் இருந்து ஒரு 10 மணி போல் சோஃபியாவுக்கு வந்து அவங்க அம்மா கால் பண்ணியிருந்திருக்காங்க. நீ சாப்பிட்டியா, டோரெல்லாம் லாக் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லிட்டு கால் பண்ணால் சோஃபியா அந்த காலை பிக் பண்ணவே இல்லை. ரிங் போயிட்டே நின்றுடுச்சு. அடுத்த முறையும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, அப்பவும் சோஃபியா அந்த காலை எடுக்கலை. அப்படின்றதுனால இவங்க அம்மா என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை அவள் தூங்கிட்டா போல இருக்கு, 10 மணி ஆயிடுச்சுல, டயர்டாக இருப்பா, தூங்கியிருப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இது ஒரு பெரிய விஷயமா அவங்க நினச்சிக்கலாம். பார்ட்டியெல்லாம் முடிஞ்சு ஒரு மணி போல் அவங்க வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டாங்க கிளப் ஹவுஸ்லேருந்து. இந்த கிளப் ஹவுஸுன்றது இந்த வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் கிடையாது, கிட்டதாக இருந்திருக்கு. ஆனால் அந்த ரோடு மோசமாக இருந்ததுனால இவங்க வண்டியை வந்து மெதுவாக ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. அது ஒரு வின்டர் சீசன், பனி பொழிஞ்சிருக்கு. பெரிய தேயிலை தோட்டத்தில் இவங்க கார் மட்டும் தனியாக வந்துட்டுருக்கு. சோஃபியோட அப்பா ஸ்டீஃபன் வந்து காரில் ஃபாக் லைட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே அந்த ரோட்டில் மெதுவாக ஓட்டிகிட்டே வந்துட்டு இருக்காரு. முத்தி அவ்வளோ அமைதி. அந்த ரோட்டில் அந்த கார் வர சத்தம் மட்டும்தான் கேட்டுட்ருக்கு. இப்படி அந்த எஸ்டேட்டுக்குள்ளே அவங்க வந்துட்டே இருக்கும்போது அவங்க அப்பா தூரத்துலேருந்தே ஒரு விஷயத்தை கவனிச்சிடுறாரு. அது என்னன்னா, இவங்களுடைய வீடு கம்ப்ளீட்டாக இருட்டாக இருந்திருக்கு. சோஃபியா தூங்குனா கூட வெளியில் இருக்க லைட்டு, இந்த காம்பவுண்ட் வால் மேலெலாம் இருக்கிற லைட்டெல்லாம் எரியும், இவங்க கார்டனில் இருக்கிற லைட்டெல்லாம் எரியும். எப்படியும் லைட்டு எரியணுமே, ஏன் இப்படி இந்தளவுக்கு இருட்டாக இருக்குது, கரண்ட் எதுவும் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டோட மெயின் கேட்டு முன்னாடி காரை நிறுத்திட்டு ஹார்ன் கொடுத்துருக்காரு. ஆனால் கேட்டை யாரும் திறக்கவே இல்லை. யூஸ்வலாக நைட் கார்ட் செக்யூரிட்டி கேட்டை உள்பக்கமாக பூட்டி வச்சுருவாராம். பூட்டி வச்சுட்டு அங்கேயே தான் உட்காந்துருப்பார். செக்யூரிட்டி வந்து உட்கார்றதுக்கு அந்த கேட்டுக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு வீடு மாதிரி ஒன்று இருந்திருக்கு, ஒரு ஸ்பேஸு. அங்கே தான் அந்த செக்யூரிட்டி இருப்பார். ஆனால் இப்போ காரில் இவ்வளோ தூரம் ஸ்டீஃபன் வந்து ஹாரன் அடித்தும் கூட செக்யூரிட்டி வந்து கேட்டு திறக்கவே இல்லை. ஆனால் அந்த கேட்டுக்கு உள்ளார இவங்களோட நாய் மட்டும் குலைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. இது ஸ்டீஃபனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி பதட்டமாகுது. கரண்ட்டு இல்லை, செக்யூரிட்டியை காணோம், இவ்வளோ தூரம் நம்ம ஹாரன் அடிச்சும் வரவே இல்லை. வீட்டுக்குள்ளே எப்போவுமே சோஃபி கூடயே சுற்றிட்டு இருக்க அந்த நாய் அது மட்டும் தனியாக வந்து வெளியில் அப்படி குலைச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கோபமும் வருது, ஒரு மாதிரி பதட்டமாகுது. பொண்ணை தனியாக விட்டு வந்தோமே, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இவர் போயிட்டு கார்லேருந்து கீழே இறங்கி அந்த கேட் கிட்ட ஓடி இருக்கார். ஓடி போய் அந்த செக்யூரிட்டியை பார்த்தா அந்த ரூம்குள்ளார அந்த ஆள் தூங்கிட்டு இருந்திருக்கார். ஸ்டீஃபனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. திட்டிக்கிட்டு கதவை வந்து தோற, நான் எவ்வளோ நேரம் கத்திட்டு இருக்கேன், அவனை கூப்பிட்டுருக்கேன், எத்தனை தடவை நான் ஹார்ன் அடித்தேன், உன் காதலையே கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திட்டுறாரு. திட்டினதுக்கப்புறம் தான் அந்த செக்யூரிட்டியை வந்து சாரி சார், நான் வந்து தூக்க கலக்கத்தில் அப்படியே தூங்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிட்டு கேட்டையும் திறந்து விடுறாரு. திறந்ததுக்கப்புறம் கார் எடுத்துக்கிட்டு ஸ்டீஃபனும் அவங்க ஒய்ஃபும் வீட்டுக்குள்ளே வராங்க. வந்து காரை பார்க் பண்ணதுக்கப்புறம் இவங்க நடந்து வர வர இவங்களோட நாய்க்குட்டியும் இவங்க பின்னாடியே நடந்து வந்திருக்கு. அந்த வீட்டோட வராண்டா வரைக்கும் வந்திருக்கு. நாய்க்குட்டி வெளியே இருக்குது அப்படின்னா சோஃபி வந்து முழிச்சிட்டு தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஸ்டீஃபன் வந்து சோஃபி சோஃபின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆனால் உள்ளார இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, கதவை சாத்தியிருக்கு, நம்மளே கீ எடுத்து ஓப்பன் பண்ணலாம், அவள் வந்து தூங்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கீயை எடுக்கலாம்னு சொல்லி எடுக்கிறாங்க. அந்நேரத்தில் இவங்க அப்பா கதவை ஒரு தடவை தான் தட்டுறாரு. கதவை தன்னால் திறந்துக்குது. கதவும் இப்படி திறக்கவும் இவங்க அப்பாவுக்கு ரொம்ப பயமாயிருது. செக்யூரிட்டி தூங்கிட்டா, கரண்ட்டு இல்லை, நாய் வெளியில் இருக்குது, கதவும் திறந்துருக்கு. பொண்ணுக்கு என்ன ஆச்சோ, இப்படி தனியாக பொண்ணு விட்டுட்டு நம்ம போயிட்டவே, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இந்த பொண்ணு என்ன கதவை சாத்தாமல் விட்டுட்டாளா, இல்லை வேற யாராச்சும் திருடங்க வந்துட்டாங்களா, எதுவுமே அவருக்கு புரியல. பயத்தோடு அவங்க வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. ஃபுல் வீடுமே இருட்டாக இருக்குது.
ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிசீவிங் ரூம் தான் இருக்கு. அதை தாண்டி தான் லிவிங் ரூம் போகணும். ஃபர்ஸ்ட் ரூம் ஃபுல்லாக இருட்டு. ஆனால் அந்த லிவிங் ரூம்ல இருந்து ஏதோ கொஞ்சமாக மைல்டாக ஒரு வெளிச்சம் வருது. இவங்க அப்படியே மெதுவாக நடந்து போறாரு. நடந்து போய் பார்த்தா அந்த லிவிங் ரூம்ல இருக்கிற ஃபயர் பிளேஸுக்கு முன்னாடி சோஃபியா உட்கார்ந்துட்டு இருக்கிறத இவர் பார்க்குறாரு. ரொம்ப குளிரான ஊர்லலாம் வீட்டுக்குள்ளாரையே விறகெல்லாம் போட்டு நெருப்பெரிச்சு குளிர் காயிற மாதிரி இருக்கிற இடம். அந்த ஃபயர் பிளேஸுக்கு முன்னாடி அந்த நெருப்பை நோக்கி ஃபேஸ் பண்ண மாதிரி தரையில சோஃபியா உட்காந்துட்டு இருக்காங்க. பொண்ணை பார்த்த உடனே தான் இவருக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கு. என்னம்மா நீ இன்னும் தூங்கவே இல்லையா? இவ்வளோ நேரம் நான் வந்து வெளியில் கேட்டில் வந்து ஹார்ன் கொடுத்தேன், நீ வரவே இல்லை. லூசி வேறு வெளியில் கத்திக்கிட்டே இருக்கு, நீ என்னம்மா இங்கே தரையில் உட்காந்துருக்க, என்ன ஆச்சுமா சோஃபியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே சோஃபியை நோக்கி அப்படியே நடந்து போயிருந்திருக்காரு அவங்க அப்பா. கிட்ட வந்து பார்க்குறாரு, தரையில் உட்காந்துட்டு அந்த நெருப்பையே விரிச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்க. எத்தனை முறை கேட்டும் அந்த பொண்ணு ஒன்றும் சொல்லலை, திரும்பியும் பார்க்கல, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. என்னடா பாப்பா அப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கீழே குனிஞ்சு சோஃபியாவோட ஷோல்டரை டச் பண்ணலான்னு சொல்லி போன நேரத்தில் அந்த ரூமோட ஒரு சைடில் இருந்து, அப்பா நீங்கள் வந்துட்டீங்களா, எப்பப்பா வந்தீங்க அப்படின்னு சொல்லி சோஃபியா பேசுகிற சத்தம் கேட்குது. என்னடா பின்னாடி யார் இப்படி பேசுகிறான்னு திரும்பி பார்த்தா மாடிப்படியிலேருந்து சோஃபியா இறங்கி வந்துட்டே இருக்காங்க. அவங்க வீட்டு அந்த லிவிங் ரூம்லேருந்து மாடிப்படி ஏறி போனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் சோஃபியாவோட ரூம் இருக்குது. கீழே அவங்க அப்பாவோட வாய்ஸை கேட்டுட்டு மாடிப்படியிலேருந்து இறங்கி வரும்போது சோஃபியா பேசிக்கிட்டே வந்திருக்காங்க. அதை தான் இவங்க அப்பா அம்மா 2 பேருமே கேட்டுட்டு திரும்பி பார்த்துருக்காங்க. என்னடா சோஃபியா இங்கே நிற்கிறேன் அப்படின்னா கீழே உட்காந்துட்டு இருந்தது யாருன்னு பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இதை பார்த்துட்டு சோஃபியோட அம்மா அப்பா 2 பேருக்குமே பயமாகுது. ஆனால் அவங்களோட பயத்தை வந்து பொண்ணுக்கிட்ட வெளிக்காட்டக்கூடாது, ஏன்னா அவளும் பயந்துருவா, சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூலாக இருக்கிற மாதிரியே இவங்க 2 பேருமே ப்ரிட்டன் பண்ணுறாங்க. அவங்க அப்பா சோஃபியை பார்த்துட்டு, என்னம்மா நீ முழிச்சிட்ருக்க, நீ தூங்கலையா, லூசி வர வெளியில் கத்திட்டே இருக்கே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சோஃபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் தூங்கிட்டு தான்ப்பா இருந்தேன், லூசி தான் வெளியே போகணும்னு சொல்லி ரொம்ப கத்துனா, அதனால் நான் கதவை திறந்து விட்டுட்டேன் அப்படின்னு. எப்போம்மா கரண்ட்டு போச்சு, ஃபுல்லாக இருட்டாக இருக்கே அப்படின்னும் போது, நீங்கள் போய் ஒரு 1/2 hour இருக்கும்பா, அப்போவே கரண்ட்டு போயிடுச்சு, நான் தூங்கிட்டேன், இப்போ தான் நான் வரேன், கீழே நீங்கள் பேசுகிற சத்தத்தை கேட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சோஃபி சொல்லவும் அவங்க அம்மாவும் அப்பாவும் விட்டுட்டாங்க. சரிம்மா நீ போய் படுத்துக்கோ, லூசி வந்து வெளியே கத்திட்டே தான் இருக்கா, நாங்கள் பார்த்துக்குறோம் நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. சோஃபியும் மாடிக்கு போயிடுறாங்க அவங்க ரூமுக்கு. இவங்க அம்மா அப்பா 2 பேருமே கீழே ஹால்லேயே இருந்து என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோஃபி மாதிரியே இங்கே ஒரு உருவத்தை பார்த்தோம்ல, அதெல்லாம் உண்மையா? 2 பேருமே எப்படி ஹலசினேட் பண்ண முடியும், ஒன்றுமே புரியலையே, இல்லை நம்ம பார்ட்டிக்கு போயிட்டு வந்ததுனால ரொம்ப ஹையாக இருக்கமா, ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவங்களும் போய் தூங்கிடுறாங்க. ஆனால் வெளியில் குலைச்சிட்டு இருந்த அந்த லூசி வீட்டுக்குள்ளே வரவே இல்லை. அன்னைக்கு நைட்டு மட்டும் இல்லை, இந்த இன்சிடென்ட் நடந்த நாளில் இருந்து லூசி ஒரு நாள் கூட ராத்திரி பகல்னு எப்போவுமே இந்த வீட்டுக்குள்ளே வரதே கிடையாது. இவ்வளோ நாளுமே எப்போவுமே சோஃபியா கூடயே விளையாண்டுக்கிட்டு இருந்த லூசி இப்போல்லாம் சோஃபியாவை பார்த்தே பயந்துக்கிட்டு அலறடிச்சுக்கிட்டு ஓடி போயிடுது. சோஃபியாவா வீட்டை விட்டு வெளியே வந்தால் கூட லூசி சோஃபியா கிட்ட வரமாட்டேங்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்டீஃபனுக்கு ஏதோ ஒன்று தோணுது. என்ன ஆச்சு இந்த நாய்க்கு? சோஃபியாவும் லூசியும் நல்லா தானே ஒன்றாவே இருப்பாங்க, ஒன்றா சாப்பிட்றது, ஒரே ரூமில் தான் தூங்குறது, இப்படி இருந்தாங்க. இப்போ ஏன் லூசி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது நமக்கு ஒன்றும் புரியலையே. நம்ம இது கூட நாய் வளர்த்ததே கிடையாது, இப்போ புதுசாக இருக்கிறதுனால நமக்கு தெரியல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டார். அதை பார்ட்டிக்கு போயிட்டு வந்த அந்த நைட்டு இன்சிடெண்ட்டில் இருந்து ஒரு ஃபியூ டேஸ்லேயே சோஃபியுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கு. அவங்கள போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஸ்டீஃபன் போயிட்டு அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட 1 வாரமாக ரோசி ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்கிறாங்க. அந்த 1 வாரமுமே ஸ்டீஃபன் என்ன பண்ணுவார், காலையில் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு தன் ஒய்ஃபை பார்த்துட்டு அப்புறம் தான் ஆஃபீஸ் போவார். அதே மாதிரி திருப்பி வீட்டுக்கு வரும்போதும் அவங்க ஒய்ஃபை போய் பார்த்துட்டு தான் திருப்பி வீட்டுக்கு வருவார். இப்படி டெய்லி அவர் பண்ணும்போது ஸ்டீஃபனுக்கு ஒரு தோண ஆரம்பிக்குது, என்னென்னா எப்போ அவர் வீட்டை விட்டு காலையில் வெளியில் ஆஃபீஸ் போகிறாரோ அப்போ வந்து அவருக்கு மனசு நிம்மதியாக இருக்குது. என்னதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப அவர் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறாரு, நிம்மதியாக இருக்கார், டென்ஷனே இல்லை, ஃப்ரீயாக இருக்குது மைண்டு. இவர் என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா, காலையில் இவ்வளோ பசுமையான இடத்த பார்க்குறோம், பொல்யூஷனே இல்லாமல் ஒரு இடம், இதெல்லாம் தான் நமக்கு இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்குது, நம்ம எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காரு. அதே மாதிரி இவர் எப்போ வேலை முடிச்சு இந்த வீட்டுக்கு உள்ளார வராரோ அடுத்த செகண்ட் இவர் மனசெல்லாம் பாரமாக இருக்குது,
வாழ்க்கையே வெறுத்து போய் விரக்தியான ஒரு மனநிலை. ஏன்டா நம்ம வாழணும், இதுக்காக நம்ம வாழணும் அப்படின்ற அளவுக்கு இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே ஒரு 2-3 நாள் போகும்போது ஸ்டீஃபனுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கோம், வேலை போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு கஷ்டம், நம்ம ஒரு நாள் லீவு போட்டுருவோம், லீவு போட்டுட்டு மைண்ட் ஃப்ரீயாக வீட்டில் இருப்போம், நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் லீவு போட்டுட்டு ஒரு நாள் இருக்கிறாரு. ஆனால் பகல் நேரத்துலையும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இவருக்கு நிம்மதியே இல்லை. அப்போ தான் ஸ்டீஃபனுக்கு தெரிய வருது, பிரச்சனை இந்த வீட்டுக்கு உள்ளாரதான் அப்படின்னு. இருந்தும் கூட இது எதனால் அப்படி ஃபீல் ஆகுது, இந்த வீட்டில் என்ன நடக்குது, இப்படியெல்லாம் தோன்றதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது ஸ்டீஃபனுக்கு புரியலை. ஒரு வாரம் கழித்து ரோசி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அவங்க ஒரு மாதிரி சோர்வாக தான் இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் காலையில் ஸ்டீஃபன் அவங்க ஹாலில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. அவங்க வீட்டு தோட்டத்தில், கண்ணாடி ஜன்னல் வழியாக பார்த்தாலே தெரியுது அவங்க வீட்டு தோட்டம். அந்த தோட்டத்தில் ரோசி நின்றுக்கிட்டு அவங்க வீட்டு தோட்டக்காரர்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அந்த தோட்டத்தில் செடியெல்லாம் எப்படி வைக்கணும், புல்லெல்லாம் எப்படி வெட்டுறது, அந்த மாதிரி ஏதோ சம் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்றதை மட்டும் உள்ளே உட்காந்துட்டு இருக்க ஸ்டீஃபனுக்கு நல்லாவே தெரியுது. கொஞ்ச நேரம் கழித்து அந்த வீட்டில் சமைக்கிற அந்த சமையல்காரம்மா குக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரோசி மேடம் வந்து என்னை ரொம்ப திட்டாங்க, பயங்கர கோபத்தில் இருந்தாங்க, அவங்க இந்த மாதிரி என்னை பேசியிருக்க கூடாது, எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது, பெயின்ஃபுல்லாக இருக்குது, நான் இனிமேல் இந்த வீட்டில் வேலை செய்ய மாட்டேன், நான் வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குக் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஸ்டீஃபனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ரோசி பேசினால கோபமாவா? ரோசிக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கோவமே வராது. அப்படியே அவங்க கோவமாக பேசினா கூட இந்த மாதிரி அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லி அவங்க பேசுனதே கிடையாது. அதனால ஸ்டீஃபன் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ரோசி திட்டினாரா, எப்போம்மா திட்டினா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ தான் ஒரு 15 மினிட்ஸுக்கு முன்னாடியே அவங்க கிச்சனில் வந்து என்னை திட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டீஃபனுக்கு நல்லா தெரியும், அவர் ரொம்ப நேரமாக இங்கே தான் உட்காந்துருக்காரு. அவ்வளோ நேரமும் ரோசி அந்த கார்டனில் தான் இருந்திருக்காங்க. அப்போ ஸ்டீஃபன் அந்த குக்கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, அம்மா நீ இந்த வீட்டில் எத்தனை வருஷமாக வேலை செய்கிறீங்க, இத்தனை வருஷத்தில் ஒரு தடவையாச்சும் ரோசி வந்து உங்களை அப்படி பேசியிருப்பாளா, திட்டியிருப்பாளா, அவளை கோவப்பட்டாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னும் போது அந்த குக்கும் அதே தான் சொல்கிறாங்க. எனக்கும் தெரியும் சார், நான் இத்தனை வருஷமாக வேலை பண்ணுறதுனால தான் நான் திருப்பி எதுவும் அவங்கக்கிட்ட பேசவே இல்லை. ஆனால் அவங்க இந்த அளவுக்கு என்னை திட்டிருக்கக்கூடாது, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலை, அவங்க இல்லாத ஃபால்ட்டெல்லாம் அவங்களே கண்டுபிடிச்சி என்னை திட்டுறாங்க, அதுவும் கெட்ட வார்த்தையிலாம் திட்டுறாங்க, என்னால் இங்கே இருக்க முடியல, அதனால தான் நான் போகிறேன்னு சொன்னேன். இத்தனை வருஷமாக அவங்களுடைய இயல்பை நான் பார்த்ததுனால தான் நான் திருப்பி எதுவும் பேசாமல் உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டீஃபன் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, இல்லைம்மா இதில் ஏதோ தப்பாக தெரியுது, நான் ரோசி கிட்ட பேசுகிறேன், நீங்கள் போய் வேலை செய்யுங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அமுச்சு வச்சிடுறாரு. அமுச்சு வச்சுட்டு அப்போவே தோட்டத்துக்கு போய் ரோசி கிட்ட கேட்குறாரு, நீ போயிட்டு அந்த குக்கை பார்த்தியா கிச்சனில், அவங்கள திட்டினியாமே, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரோசி என்ன சொல்லியிருந்திருக்காங்க, நான் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து கிச்சன் பக்கமே போகலை, நான் இங்கே தோட்டத்திலே தான் இருக்கிறேன், நான் எங்கே கிச்சனுக்கு போகிறேன், நம்ம என்ன மெனு சொல்கிறோமோ அதை அவங்க சமைப்பாங்க, அதில் சின்ன சின்ன குறைகள் இருந்தால் கூட நம்ம இது வரைக்கும் அதை பாயிண்டட் கூட பண்ணது கிடையாதே, அவங்க என்ன பண்ணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம், இத்தனை வருஷத்தில் நான் ஒரு தடவை கூட நான் அவங்களை எதுவுமே சொன்னது கிடையாது, நான் ஏன் தேவையில்லாமல் போய் அவங்ககிட்ட சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி ஸ்டீஃபன் 2 பேருமே வீட்டுக்குள்ளே வந்து அந்த குக்கு கூப்பிட்டு பேசும்போது அந்த சமையல்காரம்மா வந்து ரோசியை பார்த்துட்டு ஒரு மாதிரி முழிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, கிச்சனில் வந்து என்கிட்ட பேசும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக அவ்வளோ கோவத்தில் என்கிட்ட பேசுனாங்க, ஆனால் இப்போ மேடத்தை பார்க்கும்போது அவங்க ஒரு மாதிரி சோர்வாக தெரியுறாங்க, எனக்கு சரியாக புரியல, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க. ஏன்னா ரோசியை பார்த்தாலே தெரியுது, அவங்க ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பழையபடியே இல்லை, ரொம்ப வீக்காக இருக்குது, அவங்கள பார்த்தாலே அது தெரியுது. இந்த இஷ்யூவை ஸ்டீஃபன் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாரு. சரி அவங்க வேலையை பாருங்கள், இந்த இஷ்யூவை பெருசு பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் இதை விட்டுட்டார். 2 நாள் கழித்து ஒரு நாள் ராத்திரி ஒரு 2 மணி போல் அவங்க வீட்டு வாட்ச்மேன் செக்யூரிட்டி கார்டு வந்து வேகமாக அவங்க வீட்டு டோரை தட்டிக்கிட்டு நிறைய முறை காலிங் பில்லை ப்ரெஸ் பண்ணுறாரு. அந்த இடத்துல எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. பதறி அடிச்சுக்கிட்டு வராரு. ஸ்டீஃபனும் ரோசியும் அந்தளவுக்கு பதறி அடிச்சுட்டு என்னாச்சு, ஏன் அப்படி கதவு தட்டுற, பில் அடிக்கிறேன்னு சொல்லி வந்து கேட்டால் அந்த செக்யூரிட்டி என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, நான் உட்காந்துட்டு இருந்தேன் என்னோடய சேரில் கேட் கிட்ட, அப்போ வந்து சோஃபி வந்து வந்தாங்க, அவங்க அப்படியே நடந்து வந்து அந்த கேட் கிட்ட தான் என் பக்கத்தில் தான் நின்னாங்க, என்ன பாப்பா நீங்கள் வந்து நிற்கிற, எதாவது ஹெல்ப் வேணுமா, நீ ராத்திரி நேரத்தில் இங்கே வரக்கூடாது, 2 மணி ஆகுது, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் சொன்ன உடனே அப்படியே அவங்க வீட்டை நோக்கி நடந்து வந்தவங்க வீட்டுக்குள்ளே வராமல் அந்த கார்டன் பக்கமாக அப்படியே போயிட்டாங்க. என்னடா பாப்பா அந்த பக்கம் போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி வந்து பார்த்தேன், ஆனால் அங்கே கார்டனில் சோஃபியாவை காணோம், அதனால தான் நான் உங்களுக்கு வந்து கதவை தட்டினேன் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் கேட்டுட்டு
ஸ்டீஃபனுக்கு பயமாகுது. எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை தேடிட்டு கார்டன் பக்கமா ஓடி போறாரு. ரோசி வந்து மாடிக்கு போய் பார்க்க போயிருக்காங்க. சோஃபி ரூம்ல போய் பார்ப்போம் இருக்காளான்னு சொல்லி பார்த்தா சோஃபியா அவங்க ரூம்குள்ள தூங்கிட்டு இருக்காங்க. உடனே ரோசி கீழே வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சோஃபியா வந்து தூங்கிட்டு இருக்கா, அவள் சேஃபாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லவும் ஸ்டீஃபன் வந்து அந்த வாட்ச்மேனை வந்து பயங்கரமாக திட்டுறாரு. நான் அன்னைக்கே பார்த்தேன் நீ தூங்கி பண்ணிட்டு இருந்த, அதே மாதிரி தான் இன்னைக்கும் நீ தூங்கி கனவு கண்டு எங்களையும் வந்து நீ தூக்கத்துக்கு எடுத்துட்ட. நைட்டு நேரத்தில் நீ காவலுக்கு இருப்பேன்னு சொல்லி பார்த்துட்டு தானே அவனை வேலைக்கு வச்சோம், நீ என்னன்னா எங்கள் தூக்கத்தையும் சேர்த்து கெடுக்கிறியே, தூங்கி தான் கனவு கண்டிருக்க அப்படின்னு பயமுறுத்துற வேலை வைக்காதப்போ அப்படின்னு சொல்லி திட்டி துரத்தி விட்டுறாரு. இந்த வாட்ச்மேனுக்கும் ஒன்றுமே புரியல. நம்ம கண்ணால் பார்த்தோமே இந்த பாப்பாவை, வந்தாலே நம்ம கனவு கண்டோமா, நம்ம அடிக்கடி தூங்க தான் செய்கிறோம், அதனால் கனவு மாதிரி இது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் கேட்டில் வந்து உட்காந்துக்கிறார். அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது திருப்பி ஒரு 2 ஹவர் கழிச்சு தூக்கமாக வருது அந்த செக்யூரிட்டி கார்டுக்கு. அவருக்கு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரி நம்ம டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு போயிட்டு ஃப்ளாஸ்கில் வந்து டீ ஊற்றி வச்சுட்டு அந்த சேர்க்கிட்ட வரும்போது திருப்பியுமே சோஃபி அந்த கேட் கிட்ட வந்து நின்றுட்டு இருந்திருக்காங்க. சோஃபியாவை பார்த்த உடனே இந்த வாட்ச்மேன் வந்து சொல்கிறாரு, பார்ப்பாப்பா நீ ஏற்கனவே ஒரு தடவை வந்த, நான் வீட்டுக்குள்ளே போகணும்னு சொன்னதுக்கு நீ வீட்டுக்குள்ளே தான் போயிருக்க, அதனால் எனக்கு தெரியல, உங்கள் அப்பா வந்து நீ ரொம்ப திட்டினாரு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, மணி என்ன ஆகுது, 4 மணிக்கு இப்படி தான் நீ வந்து இருட்டுக்குள்ளே ரவி அலைஞ்சிட்ருப்பியா, பனி வேற பெய்யுது, போ பாப்பா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி இந்த வாட்ச்மேனே சோஃபியாவை மிரட்டி அனுப்பிச்சி வச்சிருக்காரு. செக்யூரிட்டி இவ்வளோ பேசியும் கூட சோஃபி எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே கொடுக்கல. அப்படியே வெறிச்சு இந்த வாட்ச்மேனே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு வீட்டை நோக்கி அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி வீட்டை நோக்கி நடந்து போகும்போது செக்யூரிட்டியும் ஒரு டிஸ்டன்ஸில் ஃபாலோ பண்ணி அப்படியே போகிறாரு, இந்த பொண்ணு போகிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பழையபடியே சோஃபியா வீட்டுக்கு உள்ளார போகாமல் அவங்க வீட்டு தோட்டத்து பக்கம் போய் அந்த தோட்டத்தோட ஒரு குறிப்பிட்ட இடத்துல மறைஞ்சு போயிடுறாங்க. சோஃபியாவோட உருவம் மறைஞ்சிருச்சு, காத்தோட கரைஞ்சி மறைஞ்சிருச்சு. இது அவ்வளோத்தையும் இந்த செக்யூரிட்டி பார்த்துட்டே இருக்காரு. இவர் கண்ணு முன்னாடியே இந்த சீன் அவ்வளோ நடக்குது. இது நடந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருச்சு இவருக்கு இது சோஃபியா கிடையாது, இது ஒரு மனுஷ ரூபமே இல்லை, பேய் தான் அப்படின்னு தெரிஞ்சிடவும் அந்த செக்யூரிட்டியால அதுக்கு மேலே அங்கே இருக்கவே முடியல. பயங்கரமாக பயந்துக்கிட்டு அந்த ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறார். விடியற வரைக்கும் வெளியவே வரல. விடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வேலையாக ஸ்டீஃபன் கிட்ட போயிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வீட்டில் வந்து பேய் இருக்கு, அந்த பேய் வந்து உங்கள் பொண்ணு மாதிரி தான் நேற்று நைட்டு வந்துச்சு, முறை வந்துச்சு, நீங்கள் என்னை திட்டிட்டீங்க, நான் 2வது முறையும் அதே உருவத்தை பார்த்தேன், அது தோட்டத்தில் அங்கே போய் மறைஞ்சு போயிடுச்சு, நான் இனிமேல் இந்த வீட்டில் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை விட்டுட்டு போயிடுறாரு. இந்த செக்யூரிட்டி இப்படி சொல்கிறதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த அந்த குக் வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்குமே இந்த டவுட் இருந்திருக்கு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்குமே இந்த டவுட் இருந்துச்சு சார், ஏன்னா அன்னைக்கு மேடம் வந்து என்னை திட்டினாங்கன்னு நான் சொன்னேன், ஆனால் என்னை திட்டினவங்களுடைய உருவம் அந்த ஃபேஸ் வந்து வேறு மாதிரி இருந்தது, ஒரு மாதிரி அவங்க கோபமாக இருந்தாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அவங்கள பார்க்கும்போதே தெரிஞ்சுது. ஆனால் ரியலாக பார்த்தா ரோசி மேடத்தை பார்த்தா அவங்க அவ்வளோ வீக்காக இருக்காங்க, அவங்க பேசுறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்க எப்படி என்னை திட்ட முடியும், எனக்கு அன்னைக்கே சந்தேகம் வந்துச்சு, இது ஏதாவது ஒரு ஆன்மாவோட வேலையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு, இனிமேல் என்னாலேயும் இந்த வீட்டில் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஸ்டீஃபன் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, நீங்கள் வேலையை விட்டு போயிட்டீங்கன்னா ரோசியாலலாம் சமைக்க முடியாது, அதனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் வீட்டில் தங்கி இங்கே குக் பண்ணுறது அப்படி பண்ணாமல் ஈவினிங் சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நைட்டு சாப்பாடுலாம் செஞ்சு ஹாட் பேக்கில் வச்சுட்டு நீங்கள் சீக்கிரமாக கிளம்பி வேணால் வீட்டுக்கு போயிடுங்க, கொஞ்ச நாள் ஒரு வாரத்துக்கு எனக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டு அந்த குக்கும் சன் வந்து செட் ஆகிறதுக்கு முன்னாடி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. மறுநாளே ஸ்டீஃபன் என்ன பண்ணுறாரு, இந்த எஸ்டேட்டோட ஓனர் விஸ்வநாத்தை வந்து மீட் பண்ணி, நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்து பேய் இருக்கு, நாங்கள் எல்லாருமே பேயை பார்த்தோம், எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ஆன்மாவை பார்த்துட்டோம், ஈவன் செக்யூரிட்டி கூட அந்த பேயை பார்த்துட்டு வேலையை விட்டுட்டே போயிட்டான், இதுக்கு மேலே என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியாது சார், எனக்கு அந்த வேலை வேணாம், நான் வேலையை வந்து ரிசைன் பண்ணுறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க, நான் தனியாக இருந்தால் கூட பரவாயில்ல, என் ஒய்ஃபுக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது, என் பொண்ணும் சின்ன பொண்ணு, அதனால நான் எனக்கு அந்த வேலை வேணாம், இந்த வீடும் வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்டுட்டு விஸ்வநாத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வேலையில் சேர்ந்து நீ எத்தனை வருஷம் ஆச்சுப்பா, நீ வேலைக்கு சேர்ந்த புதுசுல வந்து இந்த வீட்டில் தானே இருக்கிற, இத்தனை வருஷத்தில் உனக்கு ஏதாவது அந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கா, திடீர்னு ஏன் நீ இப்படி சொல்கிற, என்ன நடந்துச்சு, இதுக்கான பேக்ரவுண்டில் என்ன நடந்திருக்கும் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அதுக்கு ஸ்டீஃபன் கிட்ட பதிலே இல்லை. எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல சார், நாங்கள் ஒரு நாள் நைட்டு ஒரு 3 வீக்ஸுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு நாள் பார்ட்டிக்கு போயிட்டு வந்தோம், அந்த நாள் ராத்திரியிலேருந்து தான் இவ்வளோ பிரச்சனைகளுமே ஆரம்பிச்சிச்சு, எதனால நடக்குதுன்னு தெரியல, என்னால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் அந்த வீட்டில் பேய் இருக்குன்னு மட்டும் உண்மை, நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் விஸ்வநாத் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ வந்து கவலைப்படாமல் இரு, எனக்கு தெரிஞ்ச பேரானாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து இருக்காங்க, அவங்கள நான் காண்டாக்ட் பண்ணி உன்னோட வீட்டுக்கு வந்து நான் வர வைக்கிறேன், ஒருவேளை அங்கே ஆன்மாக்கள் இருக்குது அப்படின்னு நீ சொல்கிற மாதிரி இருந்தால் அவங்களே வந்து எதனால் அந்த ஆன்மா இருக்குன்னு சொல்லி பார்த்து
அது கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க, உனக்கு அந்த ஆன்மாவை விரட்டி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு சந்தோஷம் தானே. அதனால நீ வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் நீ பொறுத்து, நான் இன்னைக்கே உங்களை காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு நான் நாளைக்கே வர வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாத் ஸ்டீஃபனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்திருக்காரு. விஸ்வநாத் ஸ்டீஃபனுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே கௌரவ் திவாரியுடைய டீமை காண்டாக்ட் பண்ணி அவருக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு அசாமுக்கு அந்த டீமை வர வச்சிருந்திருக்காரு. மறுநாள் சாயங்காலம் ஸ்டீஃபனே ஏர்போர்ட் போயிட்டு அந்த டீம் மெம்பர்ஸ்லாம் காரில் கூட்டிக்கிட்டு அவருடைய வீட்டுக்கு வந்துட்டார், எஸ்டேட் வீட்டுக்கு. இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் டீமில் மேக்னா, ராஜ், சித்தார்த், மோகன் இவங்க 4 பேரும் தான் வந்திருந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் அவங்க என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, எப்போத்துலேருந்து என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டீஃபன் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஸ்டீஃபனும் ரோசியும் இந்த டீம் மெம்பர்ஸ் கிட்ட பேசும்போது கூட சோஃபியா அவங்க ரூம் விட்டு வெளியே வரவே இல்லை. அவங்க ரூம்லேயே தான் இருந்திருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் கிட்ட இவங்கெல்லாம் பேசியிருப்பாங்க. அப்போது மேக்னா ஸ்டீஃபன் கிட்ட என்ன கேட்டிருந்திருக்காங்க அப்படின்னா, நான் வந்து உங்கள் பொண்ணை வந்து மீட் பண்ண முடியுமா, அவங்க கிட்ட பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபனும் மேக்னாவை கூட்டிட்டு மாடிப்படி ஏறி போயிருக்காரு சோஃபியா ரூமுக்கு. சோஃபியா ரூமுக்கு போயிட்டு கதவை தட்டிட்டு, சோஃபியா உன்னை வந்து பார்க்குறதுக்கு ஒரு பேராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் வந்திருக்காங்கம்மா, அந்த ஆன்டி கிட்ட நீ பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சோஃபியா ரொம்ப சந்தோஷமா ஓகேப்பா நான் பேசுகிறேன், அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆர்வமாக வெளியே வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு ஸ்டீஃபனுக்கே ரொம்ப ஆச்சரியம். பொதுவாகவே சோஃபி யார்கிட்டையும் பேசவே மாட்டாங்களே, ஆனால் புது நபர்கிட்ட பேசுறதுக்கு இவ்வளோ விருப்பப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான்மா மேக்னா ஆண்டி அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறாரு. அப்போ மேக்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் சோஃபி கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் சார், நீங்கள் கீழே வெயிட் பண்ணுங்க அப்படின்னவோ அவர் கீழே இறங்கி வந்துடுறாரு. சோஃபியோடைய ரூமை டோரை வந்து சாத்திட்டு மேக்னா சோஃபி கிட்ட அப்படியே சும்மா ஜாலியாக பேசுகிறாங்க. ஸ்கூலில் என்னம்மா படிக்கிற, ஸ்கூலில் உனக்கு எப்போ லீவ் விடுவாங்க, நீ என்ன பண்ணுவ, உன் ஃப்ரெண்ட்ஸ் யார், நீ எதாவது படம் பார்த்தியா, வெளியில் எங்கன்னா போனியா, அந்த மாதிரிலாம் அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த ரூம் அப்படியே நோட் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்க்கும்போது தான் தெரியுது சோஃபியோடைய ரூம் வால் ஃபுல்லுமே நிறைய போஸ்டர்ஸாக அவங்க ஒட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் என்ன போஸ்டர்ஸ்ன்னு பார்த்தா பேய் படங்களோட போஸ்டர்ஸ். நிறைய ஹாரர் மூவிஸ்க்கான போஸ்டர்ஸ்லாம் பெருசு பெருசாக அவங்க ரூம் சுவரில் ஒட்டி வச்சுருக்காங்க. அந்த கபோர்டில் இருக்கிற புக்ஸ் எல்லாம் கூட எல்லா புக்குமே ஹாரர் சம்மந்தப்பட்ட புக்காகவே தான் இருக்குது. பேய்களை எப்படி கூப்பிடலாம், பேய் இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம், பேய்களை பற்றின ரியல் லைஃப் ஸ்டோரிஸு, இன்சிடென்ட்ஸ், இதை பற்றின புக்கு மட்டும்தான் அந்த கபோர்டு ஃபுல்லுமே அடுக்கியிருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே மேக்னா சோஃபி கிட்ட அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் பேச சோஃபி வந்து நீ லீவ்லலாம் என்ன பண்ணுவமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் எப்போவுமே புக் மட்டும்தான் ஆண்டி படிப்பேன், அதுவும் பேய் புக் மட்டும்தான் படிப்பேன், எனக்கு பேய்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப ஆர்வம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கபோர்டில் இருக்கிற புக்கெல்லாம் எடுத்து கொண்டு வந்து மேக்னா கிட்ட காட்டுறாங்க. எனக்கு பேராநார்மல் இன்வெஸ்டிகேஷனாக ரொம்ப பிடிக்கும், நான் உங்கள் டீமோட பயங்கரமான ஃபேனு, எனக்கு உங்கள் டீமை ஏற்கனவே தெரியும் ஆண்டி, நான் உங்களோட இன்வெஸ்டிகேஷன்லாம் நான் பார்த்துருக்கேன், யூடியூப்பில் பார்த்துருக்கேன், கௌரவ் திவாரியோட பெரிய ஃபேன் நான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. இப்படி பேசவே மேக்னாவுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வீட்டில் நடக்கிற எல்லா இன்சிடென்ட்டுக்கு பின்னாடியும் சோஃபி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சோஃபி என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, ஃபுல் டைமுமே நான் வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா டிவி பார்க்குறது கூட நான் கம்மியாக தான் பார்ப்பேன், ஆனால் யூடியூப்பில் நான் நிறைய பேராநார்மல் இன்வெஸ்டிகேஷன்லாம் பார்ப்பேன், நீங்கள் எந்தெந்த வீட்டுக்கு போய் எப்படியெல்லாம் ஆன்மாக்கள் கூட காண்டாக்ட் பண்ணி பேச ட்ரை பண்ணுறீங்களா, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பேன், பேய் சம்மந்தமான புக்கெல்லாம் கூட நான் தேடி வாங்கி படிச்சிருக்கேன். இது எல்லாத்துக்கும் மேலே இன்டர்நேஷ்னல் ஹாரர் அசோசியேஷனில் கூட நான் ஒரு மெம்பராக இருக்கேன், நான் நிறைய நியூஸ் லெட்டர்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன், பேய் சார்ந்த மட்டும்தான் எல்லாமே படிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது மேக்னா இதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்துட்டு டைரெக்டாக அவங்க பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்க. சரிம்மா, உங்கள் அம்மா அப்பா பார்ட்டிக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, அன்னைய நாள் ராத்திரி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி டைரெக்டாக கேட்டுடுறாங்க. மேக்னா இப்படி கேட்ட அடுத்த செகண்ட் அவ்வளோ நேரமாக ஆர்வமாக பேசிக்கிட்டு இருந்த சோஃபி டக்குன்னு சைலண்ட் ஆயிடுறாங்க. அவங்க முகமெல்லாம் இறுக்கமாயிருது. ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸில் பதில் சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு மேக்னா வந்து சோஃபி கிட்ட வந்து சோஃபியோட கையை பிடிச்சிட்டு, எனக்கு நல்லா தெரியும் சோஃபி, நீ ஏதோ பண்ணியிருக்க அன்னைய நாள் ராத்திரி, அந்த நாள் ராத்திரியிலேருந்து தான் உங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனைகளும் உண்டாயிருக்கு, நான் வந்து உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், கண்டிப்பாக உன் அம்மா அப்பா கிட்ட நான் இந்த விஷயத்தை பற்றி சொல்லவே மாட்டேன்,
நீ என்னை நம்பி வந்து இதை ஷேர் பண்ணலாம். ஏன்னா உங்கள் வீட்டில் ஒரு ஆன்மா வந்துருச்சுன்றது தெரியுது. ஆனால் அதை விரட்டணும் அப்படின்னா என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அந்த ஆன்மாவை இந்த வீட்டிலேருந்து நான் விரட்டி கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ எனக்கு நடந்ததெல்லாம் சொல்லு. நீ என்ன பண்ணன்னு சொல்லு. நிச்சயமாக நான் அவங்க அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் சோஃபி அழுதுகிட்டே கன்ஃபஸ் பண்ணிடுறாங்க. அன்னைய நாள் ராத்திரி சோஃபி என்ன பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, பேயெல்லாம் கூப்பிட்டு பேசலாம், நம்ம வீட்டில் தனியாக தானே இருக்கோம், ஏதாவது ஒரு ஆன்மாவை கூப்பிட்டு பேசலாம்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் சோஃபியா இதை ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணலை. ஏற்கனவே அவங்க ஹாஸ்டலில் இருந்தபோது இதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம் விஜி போர்டை அவங்க ரூமில் வச்சு அவங்க ஹாஸ்டலில் 2 டைம் ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க ஸ்கூலில் சின்னதாக ஒரு 3 நாள் 4 நாள் லீவ் விடும்போதெல்லாம் சோஃபியா வீட்டுக்கு வரமாட்டாங்களாம். ஹாஸ்டல் ரூம்லேயே தான் தங்கியிருப்பாங்க. ஆனால் நிறைய பிள்ளைங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. இவங்க மட்டும் அந்த ரூமில் தனியாக இருக்கும்போது பேயை கூப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜி போர்டை எடுத்து வச்சு அவங்க விளையாண்டுருக்காங்க. 2 முறை ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க, தொடர்ந்து 2 நாள். ஆனால் எந்த ஆன்மாவும் வரவே இல்லை. இவங்களுக்கு எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. இவங்களால எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியுமே சென்ஸ் பண்ணவே முடியல. அதனால சோஃபி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதெல்லாம் வேலைக்கு ஆகலை, ஒருவேளை இந்த விஜி போர்டு விளையாடுறதுக்கு 2-3 பேர் தேவையோ, இல்லை நம்ம தான் தப்பு பண்ணுறோமோ, ஒன்றும் புரியல, சரி விட்டுருவோம்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அதை விட்டுட்டாங்க. இப்போ இவங்க அம்மாவும் அப்பாவும் பார்ட்டிக்கு போன அந்த நாள் ராத்திரி வீட்டில் யாருமே இல்லை, தனியாக இருக்கும் அப்படின்ன போது திருப்பி நம்ம ஏன் ஆன்மாவை கூப்பிடக்கூடாது, ஒரு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சி சோஃபி இந்த முறை இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மிரர் டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். விஜி போர்டு வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அதுக்கு கூட 2-3 பேர் வேணும். ஆனால் இந்த மிரரை வச்சு ஆன்மாவை கூப்பிடுறதுக்கு துணைக்கு யாரும் தேவையில்லைல்ல, நம்ம மட்டும் தனியாகவே பண்ணால் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி அவங்க அம்மா அப்பா யாருமே இல்லாத போது சோஃபி அவங்களோட ரூமில் கண்ணாடியை வச்சு ஆன்மாவை வர வச்சுருக்காங்க. சோஃபியா நிறைய புத்தகங்களை படிச்சுட்டே இருப்பாங்களாம். அதில் ஒரு புக்கில் கண்ணாடியை வச்சு யூஸ் பண்ணி எப்படி ஸ்பிரிட்ஸை சமன் பண்ணலான்னு சொல்லி ஒரு மெத்தட் சொல்லியிருக்காங்க. அந்த மெத்தடை தான் அன்னைக்கு நைட்டு சோஃபியா ஃபாலோ பண்ணியிருந்திருக்காங்க. சோஃபியாவோட ரூமில் ஒரு கண்ணாடி இருந்திருக்கு, வால்லையே ஒரு கண்ணாடி மாட்டி இருந்திருக்காங்க. அது ஒரு ஆன்டிக் மிரர். இது இல்லாமல் சோஃபியாவோட ரூமில் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்லையும் பெரிய நிலக்கண்ணாடி ஒன்று இருந்திருக்கு. சோஃபியா அவங்க ரூமில் மாட்டியிருந்த அந்த ஆன்டிக் மிரரை கலட்டி எடுத்து கொண்டு வந்து இவங்க ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருந்த கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு பேக் சப்போர்ட் கொடுத்து இந்த சின்ன கண்ணாடியும் பெரிய கண்ணாடியும் ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டாங்க. இது கூடவே சோஃபியா நிறைய கேண்டில்ஸ், குண்டு குண்டா பெரிய கேண்டில், நிறைய கேண்டில்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த புக்கில் சொல்லியிருக்க மாதிரியே இந்த கண்ணாடியை சுற்றி எத்தனை கேண்டில் கொளுத்தணும், என்ன டிசைனில் வைக்கணும், அரேஞ்ச் பண்ணணும் இந்த கேண்டிலை, கேண்டில், உப்பு, இது இல்லாமல் வேறு என்னென்ன பொருளெல்லாம் இந்த மிரரை சுற்றி வைக்கணும் அப்படிங்கிறத இந்த புக்கை பார்த்து படித்து எல்லா செட்டப்பையுமே ப்ராப்பராக பண்ணி வச்சுட்டு அந்த ரூமோட லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு சோஃபியா அந்த கண்ணாடிக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துக்கிட்டு அவங்கள சுற்றி, சோஃபியாவை சுற்றி உப்பை அப்படியே கொட்டி வட்டமாக போட்டு வச்சுட்டு இந்த கண்ணாடியவும் சுற்றி உப்பாக தூவி வைக்கிறாங்க. தூவி வச்சுட்டு இந்த கேண்டில் எல்லாத்தையுமே லைட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அந்த ரூம் ஃபுல்லாக அந்த கேண்டிலோட வெளிச்சம் மட்டும்தான் இருந்திருக்கு. அவங்க ரூம் டோரையும் சாத்தி வச்சுட்டாங்க. விண்டோ எல்லாமே க்ளோஸ்டாக தான் இருக்குது ஆல்ரெடி. ஏன்னா அவ்வளோ குளிராக இருக்கிறதுனால அவங்க ஜன்னலெல்லாம் சாத்தி வச்சுருந்துருக்காங்க. சோஃபியா இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போது கூட சோஃபியாவோட நாய்க்குட்டியான இந்த லூசி பெட்டு மேலே தான் படுத்து இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. சோஃபியா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த கேண்டில்லாம் கொளுத்தி வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டே இருந்திருக்காங்க. அந்த கேண்டல்லாம் உருகி வேக்ஸ் எல்லாம் அப்படியே தண்ணி மாதிரி மெழுகு தேங்கி நிற்கிற அந்த நேரத்தில் இவங்க அந்த புக் எடுத்து அதில் சொல்லியிருக்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாம், மந்திரத்தை எல்லாமே இவங்க ஸ்பெல் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அப்படி பண்ணி முடிச்சுட்டு அந்த சின்ன கண்ணாடியை தரையில் அப்படியே படுத்த மாதிரி வச்சு இந்த வேக்ஸை எடுத்து அந்த கண்ணாடி ஃபுல்லாக அப்படியே ஊற்றிட்டாங்க. கண்ணாடியை சுற்றி வச்சுருந்த அந்த கேண்டலில் உருகுன மெழுக இந்த கண்ணாடி மேலே அப்படியே ஊற்றி வச்சுட்டாங்க. ஊற்றி கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்குதா அந்த கண்ணாடி மேலே ஊற்றின மெழுகு இறுகி போயிருந்திருக்கு. இப்போ சோஃபியா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த வீட்டை சுற்றி ஏதாவது ஆன்மாக்கள் இருந்தீங்க அப்படின்னா என்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு விரும்பினா, பேசணும்னு நினச்சா பேசலாம், நீங்கள் வாங்க என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை எடுத்து அந்த கண்ணாடி மேலே இருந்த அந்த மெழுகை அந்த இறுகி போன மெழுகு மேலே கார் பண்ணியிருந்திருக்காங்க, செதுக்கின மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி பண்ணிட்டு திருப்பியுமே அந்த புக் எடுத்து சில மந்திரங்களை எல்லாம் ஸ்பெல் பண்ணி முடிச்சுட்டு
அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க, ஏதாவது ஒரு ப்ரெசன்ஸை நம்மளால் உணர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சோஃபியாவுக்கு விசிபிளாக தெரியல அப்படின்னா கூட அவங்களுடைய உள் உணர்வுக்குள்ளார நம்ம இல்லாமல் இந்த ரூம்குள்ளே யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு தோணு அடுத்த செகண்ட் பெட்டில் படுத்துக்கிட்டு இருந்த லூசி, சோஃபியாவோட நாய்க்குட்டி, இதையோ பார்த்து பயந்த மாதிரி அப்படியே அழுது ஊழ விட்டுக்கிட்டு அந்த பெட்ரூமை விட்டு எந்திரிச்சு தப்பிச்சு ஓடி போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருந்திருக்கு. இப்படி லூசி போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது மெழுகுத்திரி வெளிச்சம் மட்டும்தான் இருந்திருக்கு. சோஃபியாவும் டக்குன்னு அந்த உப்பு வட்டத்திற்கு உள்ளார இருந்து எந்திரிச்சு டோரை ஓப்பன் பண்ணி அந்த நாய்க்குட்டியை வெளியே விட்டுட்டாங்க. அந்த நாய்க்குட்டி வெளியே ஓடி போயிடுச்சு. ஆனால் சோஃபியாவோட கண்ணுக்கு அந்த ரூம்ல எதுவுமே தெரியல. சரி, நம்ம கேட்டு பார்க்கலாம், இங்க யாராச்சும் இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்போம்னு சொல்லிட்டு, இந்த ரூம்ல யாராச்சும் இருக்கீங்களா, என் கூட பேசணும்னு விருப்பப்படுறீங்களா, என் கூட பேசணும்னா பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு பதிலுமே இல்லை. டோரு திருப்பி லாக் பண்ணிட்டாங்க. சோஃபியா, அந்த ரூம் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது, மெழுகுத்திரி வெளிச்சம் மட்டும்தான். இன்னொரு முறையும் சோஃபியா கேட்டு பார்க்குறாங்க, அந்த முறையும் பதிலே இல்லை. ஒரு கட்டத்தில் சோஃபியாக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஹாஸ்டலில் ட்ரிப் பண்ண மாதிரி இதுவும் ஒரு வேஸ்ட்டு தான் போல இருக்குது, நம்ம வேலையை பார்ப்போம், லைட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைட்டை ஆன் பண்ணிட்டாங்க. லைட்டை ஆன் பண்ண அடுத்த செகண்ட் கரண்ட்டு போயிடுச்சு. கரண்ட்டு போயிட்டு அந்த ரூமில் கொளுத்தி வச்சுருந்தா எல்லா கேண்டிலுமே ஒரே சமயத்தில் டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சு. ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, கண்ணு ஒன்று கூட தெரியல. அந்த நேரத்தில் சோஃபியாவோட காதுக்கு பக்கத்தில் யாரோ வந்து, நீ என்னை கூப்பிட்டல, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்டிருந்திருக்கு. சோஃபியாவுக்கு அப்படியே ஹார்ட் பீட்டெல்லாம் ரைஸ் ஆகி பயமாக ஆரம்பிக்குது. எப்படி இந்த கேண்டில்லாம் அழிஞ்சிச்சு தெரியல. டோர் க்ளோஸில் இருக்குது, விண்டோவில் க்ளோஸில் இருக்குது, எங்கேருந்து காத்தடிச்சிச்சு, ஏன் இந்த இத்தனை லைட்டும் அணைஞ்சு போச்சு, கரண்ட் ஏன் கட்டாச்சு, இப்படி ஒரு வாய்ஸ் கேட்குது. இதெல்லாம் பார்த்து பயந்துக்கிட்டு அந்த நிமிஷமே அவங்க டோரை அன்லாக் பண்ணிட்டு வேகமாக ஓடி வந்துட்டாங்க. கீழே ஓடி வந்தால் ஃபுல் வீடும் இருட்டு. ஆனால் அவங்களோட லிவிங் ரூமில் மட்டும் அந்த ஃபயர் பிளேஸில் நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அந்த நெருப்புக்கு பக்கத்தில் போய் அவங்க உட்காந்துட்டாங்க. அங்கே உட்காந்ததுக்கு அப்புறமும் கூட கீழே அந்த ஹாலுக்கு வந்ததுக்கப்புறம் சோஃபியாவோட அந்த நாய்க்குட்டி லூசி சோஃபியா பக்கம் வரவே இல்லை. சோஃபியாவை பார்த்து பயந்து அப்படியே குலைச்சிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி மெயின் டோர்கிட்ட நின்று பயங்கரமாக குலைச்சிருந்துருக்கு, அழுதுகிட்டே இருந்திருக்கு. சோஃபியா வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டுருந்துருக்காங்க. அந்த நாய்க்குட்டி வெளியவே ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறமும் வந்து சோஃபியா அந்த ஃபயர் பிளேஸ் முன்னாடி உட்கார்ந்தது வரைக்கும் தான் சோஃபியாவுக்கு ஞாபகத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆச்சு, அவங்க எப்படி அவங்களே எந்திரிச்சு போய் மாடியில் ஏறி அவங்க ரூமில் படுத்து தூங்கினாங்க, எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. அவங்க அப்பா வந்துட்டு கீழே பேசும்போது தான் அவங்க மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்திருக்காங்க. இதை தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா மேக்னா கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே மேக்னா கேட்டுட்டு, சரி நீ எதுவுமே கவலைப்படாத, கண்டிப்பாக நான் வந்து அந்த அம்மாவை விரட்டிடுவேன், நீ தைரியமாக இரு, நீ உங்கள் அம்மா அப்பா கிட்ட எதுவும் சொல்லிக்க வேண்டாமா, நானும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியும் கூட்டிக்கிட்டு மேக்னா கீழே இறங்கி வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் இவங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் அவங்க வீடு ஃபுல்லாக, அவங்க தோட்டம் அப்படின்னு சொல்லி ஃபுல் என்டையர் வீட்டையுமே இவங்களுடைய கோஸ்ட் மீட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கெங்கெல்லாம் ரீடிங் கிடைக்குது, எந்த இடத்துல ஆன்மாக்கள் இருக்கிறதுக்கான அறிகுறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. மேக்னா கீழே இறங்கி வந்தவங்களே விசாரிச்சுட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து டிடெக்ட் பண்ணிங்களா, ஏதாவது ரிசல்ட் கிடச்சிச்சா, க்ளூ கிடச்சிச்சா ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராஜ் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, இந்த வீட்டில் முழு வீட்லேயும் சரி தோட்டத்துலேயும் சரி குறிப்பிட்ட சில இடத்துலலாம் ரீடிங் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக ஆன்மாக்கள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம இன்றைக்கி நைட் வந்து இன்வெஸ்டிகேஷனாக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்னா அவங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி இந்த டீம் மெம்பர்ஸ் 2 டீமாக பிரிஞ்சிடுறாங்க. ராஜும் மோகனும் வீட்டுக்கு வெளியில் இந்த கார்டன் ஏரியாவில் போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னும், மேக்னா சித்தார்த் இவங்க 2 பேரும் வீட்டுக்கு உள்ளார இருக்கிற ரூம் எல்லாத்தையும் போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2 குரூப்பாக பிரிஞ்சிருக்காங்க. இப்போ வீட்டுக்கு உள்ளார தான் ஸ்டீஃபன், ரோசி, சோஃபியா இவங்க 3 பேருமே இருந்திருக்காங்க. சித்தார்த்தும் மேக்னாவும் வீட்டுக்கு உள்ளார ஒவ்வொரு ரூமாக போயிட்டு கோஸ்ட் மீட்டரை வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது மாடியில் இருக்கிற சோஃபியாவோட ரூம்ல இருந்து சோஃபியா ஹம் பண்ணுற மாதிரி, பாட்டு பாடுற மாதிரி சத்தம் கேட்டு இருந்திருக்கு. ஆனால் உண்மையில் சோஃபியா கீழே தான் இருந்திருக்காங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு பக்கத்துலேயே தான் உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. என்னடா சோஃபியா நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கா, ஆனால் மேலே அவளோட ரூம்லேருந்து அவளோட வாய்ஸே கேட்குதுன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருக்குமே பயம் வருது. அந்த நேரத்தில் வெளியிலேருந்து செக்யூரிட்டி வந்து அவ்வளோ பதறி அடிச்சுக்கிட்டு பயந்து போய் வேகமாக ஓடி வர்றாரு. ஓடி வந்து ஸ்டீஃபன் கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சீக்கிரமாக வாங்க, தோட்டத்தில் வந்து டெட் பாடியாக கிடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டீஃபனுக்கு ஒன்றுமே புரியல.
டெட் பாடி எல்லாம் கிடக்குதா? எத்தனை டெட் பாடி கிடக்குது? யாரோடது கிடக்குது? அதெல்லாம் கேள்வி கேட்குறாரு. ஆனால் இந்த செக்யூரிட்டி கிட்ட பதிலே இல்லை. இவருக்கு மூச்சு வாங்குது, நீங்கள் உடனே வாங்க, உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னும்போது இவங்க பயந்துக்கிட்டு இவங்க எல்லாருமே எப்படா டெட் பாடின்னு சொல்கிறாங்க, என்னவா இருக்குன்னு சொல்லி தோட்டத்துக்கு போகலான்னு இவங்க ஓடி வந்திருக்காங்க. ஆனால் இவங்க மெயின் டோர் கிட்ட வரும்போது அவ்வளோ ஒரு ஃபோர்ஸான ஒரு காற்று, எப்படி எங்கேருந்து அவ்வளோ ஃபோர்ஸாக காற்று அடிச்சிச்சுன்னு தெரியல. அந்த காற்றுல கதவு டம்முன்னு அடிச்சிருக்கு. அதோட அந்த டோர் வந்து லாக் ஆகிடுச்சு, மெயின் டோர். அதை இவங்க எவ்வளோ ட்ரை பண்ணியும் அதை ஓப்பன் பண்ணவே முடியல. செக்யூரிட்டியும் சேர்த்து இப்போ அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே லாக் ஆகிட்டார். அந்நேரத்தில் திருப்பியுமே சோஃபியாவோட ரூம் மேலேருந்து சோஃபியோட வாய்ஸே கேட்குது. அப்படின்னா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கம்மா, அம்மா மேலே வாங்கம்மா, எனக்கு பயமாக இருக்குமா, நான் தனியாக இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியோட வாய்ஸ் அங்கே மேலே கேட்குது. இப்போ அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எப்படி பயம் வருதுன்னா, எது உண்மையான சோஃபின்னு தெரியல. ஒருவேளை நம்ம பொண்ணு தான் மேலே இருக்காளோ, நம்ம பக்கத்தில் நினைக்கிறது பேயோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இவங்க அம்மா அப்பா அப்படி நினைக்கிறாங்கன்றது சோஃபிக்கு தெரியுது. அவங்க வந்து அவங்க அம்மா அப்பா 2 பேர்த்தோட கையும் பிடிச்சிட்டு, அம்மா இல்லை நான் தான் உண்மை, அந்த வாய்ஸ் என்னன்னே எனக்கு தெரியாது, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி அவங்க அழுக ஆரம்பிச்சுட்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே, நான் உண்மையை சொல்லிடுறேன்ற மாதிரி இவங்க ஏதோ சொல்கிறதுக்கு ஆரம்பிக்க பார்க்குறாங்க. அப்போ மேக்னா வந்து சோஃபியை வந்து தடுத்துடுறாங்க. நீ எதுவும் பேசாத சோஃபி, நீ பயப்படாத, நான் இருக்கேன்ல, நீ என்னை நம்பு, நான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்குறேன், நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு மேக்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கேண்டிலை வந்து லைட் பண்ணியிருந்துருக்காங்க. ஏன்னா பேரநாமல் இன்வெஸ்டிகேஷன் போது எந்த இடத்துல அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களோ அந்த வீட்டோட பவர் சப்ளைவை வந்து கட் பண்ணிடுவாங்க. ஸோ முழு வீடுமே இப்போ இருட்டாக தான் இருந்திருக்கு. அதனால் மேக்னா ஒரு மெழுகுவத்தியை எடுத்து கொளுத்தி வச்சுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இவங்களோட மொபைல் ஃபோனெல்லாம் கூட ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்களா. கரண்ட் ஆகட்டும், இந்த மொபைல் சிக்னல், இதோட இன்டர்ஃபியரன்ஸ்லாம் இவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனில் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. அதனால தான் ராஜும் மோகனும் வெளியிலேருந்து கால் பண்ணி இவங்களை கூப்பிடாம செக்யூரிட்டியை வந்து அனுப்பிச்சி வச்சுருந்துருக்காங்க, நீ போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபுல் இருட்டான வீட்டுக்குள்ளற மேக்னா சித்தார்த்தை கூட்டிக்கிட்டு நம்ம மாடியில் போய் பார்ப்போம், சோஃபி ரூமில் இருந்து தானே அப்படி கேட்குது, சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மேலே அப்படியே நடந்து போயிருந்திருக்காங்க. இவங்களெல்லாம் கீழே இருக்க சொல்லிட்டு. ஆனால் இவங்க யாருமே கீழே இல்லை, நாங்கள் தனியாக இங்கே இருக்க மாட்டோம், நாங்களும் உங்கள் கூடயே மேலே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியோடைய ரூம் வரைக்கும் பின்னாடியே இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த ரூம் என்ட்ரன்ஸ் அந்த டோர்கிட்ட போகும்போதே சோஃபியோட ரூம்குள்ளேருந்து அப்படி ஒரு ஃபவுல் ஸ்மெல் வந்திருக்கு. ஒரு அழுகி போன தக்காளி, கெட்டு போன முட்டை, அந்த மாதிரி ஏதோ சம் பேட் ஸ்மெல் வந்திருக்கு. அந்த நேரத்தில் மேக்னா தன் கையில் வச்சுருந்த மெழுகுத்திரிய சித்தார்த் கையில் கொடுத்துட்டு அவங்க நைட் விஷன் கேமராவை எடுத்து நிறைய ஃபோட்டோஸாக கிளிக் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஏதாவது ஒரு ஃபோட்டோலனாச்சும் இந்த ஆன்மா வந்து நம்ம கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸாக எடுத்துக்கிட்டு இவங்க 2 பேரும் மட்டும் அந்த ரூம்குள்ளே போயிருந்துருக்காங்க. மற்றவங்களாம் வெளியிலேயே அந்த வாசல்கிட்டயே பயந்துக்கிட்டு நின்றுட்டாங்க. அப்படி ரூம்குள்ளே போன மேக்னா அந்த ஸ்பிரிட் கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க ரூம்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து அந்த ரூமில் எந்த ஒரு சத்தமுமே கேட்கல. சோஃபியா மாதிரி அந்த ஆன்மா பேசிகிட்டு இருந்துச்சு. அந்த வாய்ஸ் எல்லாமே நிறுத்திருச்சு, சைலண்ட்டாக இருக்குது. மேக்னா வந்து இப்போ கேட்டிருக்காங்க, நீ வந்து உன்னை வெளிப்படுத்து, நீ இங்கே தான் இருக்கன்றது எங்களுக்கு தெரியும், நீ யாருன்னு சொல்லு, நீ மேனிஃபெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்ன. அடுத்த செகண்ட் அந்த ரூமில் லைட் எரிஞ்சிருக்கு. அங்கே இருக்கிற அந்த குண்டு பல்பு வந்து எரிஞ்சிருக்கு. எப்படி இது பாசிபிளாக இருக்க முடியும்? இவங்க மெயின் பவர் சப்ளைவையே ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க, எப்படி இந்த ரூமில் கரண்ட் வந்துச்சுன்னு இவங்க யோசிக்கும் போதே அப்படி எரிஞ்ச அந்த லைட்டு வந்து டப்புன்னு சத்தத்தோடு வெடிச்சு செதறிடுச்சு. இந்த லைட்டு பல்பு, அந்த குண்டு பல்பு வெடிச்சு செதறும் போதே சோஃபி ரூம்ல இருந்த அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருந்த கண்ணாடியில ஒரு பாதி கண்ணாடி உடைஞ்சி அதுவும் அப்படியே கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. மேக்னாக்கு தெரியுது இங்க இருக்கிற ஆன்மா வந்து ரொம்ப கோபத்துல இருக்கு, இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அது விரும்பல அப்படின்னு மேக்னா நினைச்சிருக்காங்க. சைமல்டேனியஸா இப்படி இருக்கும்போதே தோட்டத்தில் இருந்த ராஜ்மோகன் இவங்க 2 பேரும் என்னத்தை பார்த்துருக்காங்க அப்படின்னா, அந்த தோட்டத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல கோஸ்ட் மீட்டரில் இவங்களுக்கு ரீடிங் ரொம்ப ஹையாக காட்டினதுனால அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டை வந்து மண்ணை தோண்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டியை கூப்பிட்டு மண்ணை வந்து தோண்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது ஒரு நைட்டு நேரம், கார்டனர் வந்து அங்கே இல்லை, செக்யூரிட்டி தான் இருந்திருக்காரு. அதனால் நீ ஏன் இந்த மண்ணை தோண்டு அப்படின்னு சொல்லும்போது அவரும் சரின்னு சொல்லிட்டு மண்ணை தோண்டியிருக்காரு. அன்னைக்கு காலையில் கொஞ்சம் மழை பெஞ்சிருந்ததுனால மண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஈரமாக தான் இருந்திருக்கு, தோன்றதுக்கு வசதியாக. கொஞ்சம் ஆழமாக தோண்ட உள்ளார எலும்பு கூடு இருந்திருக்கு. ஒரு எலும்பு கூடுல ஒரே குழிக்குள்ளார ஒரு 3 பேரை போட்டு புதைச்சிருந்துருப்பாங்க போல இருக்கு. இப்போ வெறும் 3 ஸ்கெலிட்டன் மட்டும்தான் இருக்குது, 3 எலும்பு கூடு இருக்குது.
இதை பார்த்துட்டு தான் பயந்துக்கிட்டு செக்யூரிட்டி ஸ்டீஃபன் கிட்ட போயிட்டு டெட் பாடி இருக்கு உடனே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட ஓடி போயிருந்திருக்காரு. இப்போ அந்த தோண்டி போட்ட அந்த எலும்பு கூடு பக்கத்தில் தான் ராஜும் மோகனும் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த செக்யூரிட்டி அனுப்பி எவ்வளோ நேரம் ஆச்சு, இவ்வளோ நேரமாக வெளியே வரவே இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஏதோ தப்பாக நடக்குது, இது சரியில்லை, நீ இங்கேயே வெயிட் பண்ண மோகன், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் வந்து வீட்டுக்குள்ளே வரலான்னு சொல்லி வந்திருக்காரு. ஆனால் மெயின் டோர் லாக்காக இருந்திருக்கு. அவர் எவ்வளவோ ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறாரு, ஆனால் உள்ளார லாக் பண்ண மாதிரி அந்த டோரை ஓப்பன் பண்ணவே முடியல. இந்த நேரத்தில் ராஜோட மைண்டுக்குள்ளே என்ன ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகிருந்திருக்கு அப்படின்னா, வீட்டுக்கு உள்ளார இருக்கிற அந்த ஆன்மாவுக்கும் வீட்டுக்கு வெளியில் தோட்டத்தில் இருக்க அந்த ஸ்கெலிட்டன் எலும்பு கூடோட ரிமைன்ஸுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும். அதனால் அந்த எலும்பு கூட வந்து நம்ம எரிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஆன்மா அந்த இடத்த விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் யோசிக்கிறாரு. ஆனால் அதை எரிக்கணும் அப்படின்னா ஃபியூல் தேவையே, ஏதாவது மண்ணெண்ணெய் கெரசின் அந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டிருக்கு. மெயின் டோரும் பூட்டியிருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ராஜுக்கு ஒன்றுமே புரியல. அவர் சுற்றி பார்த்துருந்துருக்காரு. பார்த்தா வெளியில் ஸ்டீஃபனுடைய கார் நின்றுட்டு இருந்திருக்கு. சரி, இந்த கார்ல இருந்து நம்ம பெட்ரோல் கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கேரேஜுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு கண்டெய்னரும் தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுற ஹோஸ் பைப்பையும் எடுத்துக்கிட்டு வந்து அந்த கார்ல இருந்து பெட்ரோல் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு போய் அந்த ஸ்கெலிட்டன் மேலேயும் ஊற்றி லைட்டரை வச்சு அதை பற்ற வச்சிடுறாரு. ராஜ் அப்படி பண்ணிட்டு இருக்க அதே நேரத்தில் வீட்டுக்கு உள்ளார சோஃபியாவோட ரூமுக்கு உள்ளார மேக்னா அந்த ஆன்மா கூட பேச முடியுமா, ஏதாவது நமக்கு க்ளூ கிடைக்குமா, அந்த ஆன்மா யாரு, ஏன் இங்கே இருக்கு, இதெல்லாம் நம்ம ஏதாவது கேட்க முடியுமான்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி கேட்குறாங்க. நீ உன்னை வெளிப்படுத்து, நீ யாரு, ஏன் இங்கே இருக்கிற அப்படின்லாம் சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த ரூமுக்கு வெளியில் நின்றுட்டு இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே திடீர்னு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா சோஃபியாவோட ரூமில் இருந்த அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஆல்ரெடி அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட கண்ணாடியில் பாதி வந்து உடஞ்சி போயிடுச்சு. பாக்கி பாதி கண்ணாடியில் ஒரு மங்கலான உருவம் ஒன்று அப்படியே உருவாக ஆரம்பிக்குது. இது எல்லாமே சித்தார்த் கையில் வச்சுருந்த அந்த மெழுகுத்திரி வெளிச்சத்தில் மட்டும்தான் இவங்க பார்க்குறாங்க. ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அந்த உருவம் பிளர்டாக இருந்த அந்த இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியராக ஆரம்பிக்குது. இப்போ அந்த கண்ணாடியில் கிளியராக ஒரு தலை மட்டும், ஒரு லேடியோடைய தலை மட்டும் அப்படியே இருக்குது. அந்த முகத்தை பார்த்தா அவ்வளோ பயங்கரமாக இருக்குது, பார்க்கவே பயமாக இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு தான் அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக கத்திருந்துருக்காங்க. இவங்க கத்தவும் மேக்னா சித்தார்த் இவங்க 2 பேரும் கூட அந்த கண்ணாடி அப்படியே பார்க்குறாங்க. இவங்க பார்க்கும்போதே அந்த உருவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சும் போயிடுது. இந்த நேரத்தில் தான் பேரலெல்லாம் தோட்டத்தில் ராஜ் அந்த ஸ்கெலிட்டனை எரிச்சிருந்துருக்காரு. அப்படி அந்த ஸ்கெலிட்டனை எரிச்ச அடுத்த செகண்ட் இவங்க ரூமுக்குள்ளார இருந்து பயங்கரமான ஒரு அலறல் சத்தம், ஒரு ஃபீமேல் வாய்ஸ் தான் கேட்குது. அது பயங்கரமாக கத்தி கதறுது. அப்படி கதறின அடுத்த செகண்டு மிச்சம் இருந்த அந்த கண்ணாடியும் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட உடஞ்ச கண்ணாடியில் பாதி அந்த கண்ணாடியும் உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லாருமே இதை பார்த்துட்டு பயந்து போய் கத்திக்கிட்டே அவங்க கீழே இறங்கி ஓடி ஹாலில் வந்து நின்றுக்கிறாங்க. சித்தார்த் மேக்னா இவங்க 2 பேத்துக்குமே தெரிஞ்சிருச்சு இந்த ஆன்மா இந்த இடத்த விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது. ஆனால் அது எப்படி போச்சு, நம்மக்கிட்ட பேசவே ரெடியாக இல்லை, அவ்வளோ கோபத்தில் இருந்த அந்த ஆன்மா எப்படி திடீர்னு இந்த வீட்டை விட்டு போச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்ச நேரம் அவங்க அந்த ரூமில் அப்படியே நின்றுட்டே இருக்கும்போது ராஜ் வெளியிலேருந்து மெயின் டோரை ஓப்பன் பண்ணியிருந்திருக்காரு. டோரும் ஓப்பன் ஆகிடுச்சு. ராஜும் மோகனும் உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ஃபேமிலியை பார்க்குறாங்க. அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பயந்து போய் ஹாலில் நிற்கும்போது இவங்க டீம் மெம்பர்ஸ் எங்கன்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கு சோஃபியா ரூமில் தான் மேக்னாவும் சித்தார்த்தும் இருக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க சொல்லுவோம். ராஜும் மோகனும் அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. போனதுக்கு அப்புறம் ராஜ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்காரு. அந்த தோட்டத்தில் பார்த்த ஸ்கெலிட்டன், அந்த ஸ்கெலிட்டனுக்கும் இந்த ஆன்மாவுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணுறதுனால நான் அங்கே அதை எரிச்சிட்டேன் அப்படின்னு ராஜ் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் மேக்னாவுக்கு புரிய வந்திருக்கு இந்த ஆன்மா எப்படி இந்த இடத்த விட்டு போச்சு அப்படின்றது. இவங்க 4 பேருமே ஒரு சின்ன மீட்டிங் அந்த ரூமில் முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்திருந்திருக்காங்க. வந்த உடனே ஸ்டீஃபன் வந்து சொல்லியிருந்திருக்காரு, அந்த ஆன்மா வந்து அந்த வீட்டை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேம்மா, எங்களால் ஃபீல் பண்ண முடியுது, இப்போ ஏதோ ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது மனசுக்கு, அந்த ஆன்மா இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ போயிடுச்சுன்னு தெரியுது. ஆனால் அது எப்படி வந்துச்சு, யாருமே எதுவுமே பண்ணலையே, திடீர்னு எப்படி அந்த ஆன்மா இங்கே வந்துச்சு அப்படின்னும் போது மேக்னா என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, அது அப்படி தான் சார் ஆன்மாக்கள் வரும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் வாழ்ந்த யாராச்சும் இறந்து போயிருப்பாங்க, அவங்க இந்த தோட்டத்திலே புதைச்சிட்டாங்க. சில சமயங்கள் இந்த மாதிரி ஆன்மாக்கள் வெளிவரது சகஜம் தான். ஏன்னா இப்போ நீங்கள் பயப்படாதீங்க, எங்கள் டீம் வந்து இதை சால்வ் பண்ணிட்டோம், இனி நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நாளைக்கு ஒரு நாள் வந்து இருந்து
நாங்கள் இந்த வீட்டையுமே நாங்கள் கிளென்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் பயப்படவே வேணாம். கண்டிப்பாக அந்த ஆன்மாவெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி மேக்னா சோஃபியாவுக்கு கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றிருக்காங்க. இப்போ வரைக்குமே சோஃபி மேக்னா கூடயும் அவங்க டீம் மெம்பர்ஸ் கூடயும் காண்டாக்டில் தான் இருக்காங்களா.